வணக்கம் மாணவர்களே. பயிற்சி 2.1ல் 6வதுல 2வது கணக்கு சரிங்களா. இப்போ நம்ம 2வது கணக்கு எழுதுகிறோம். தீர்வு போட்டுக்கோங்க. 2வது கணக்கு அப்படியே எடுத்து எழுதுங்க. 867 மற்றும் 255 கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறையை பயன்படுத்தி தான் மீப்போவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறைப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ நம்ம யூக்ளிடின் வகுத்தல் துணைத்தேற்றம் அதனுடைய பொதுவான வடிவம் A = PQ + R இதை எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீள் வகுத்தல் முறைப்படி 867 255 வகுக்க போகிறேன். அப்போ 867 255ஆல் வகுத்தா 3 டைம்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போ 765 கழிச்சா 102 சரிங்களா. இப்போ மேலே உள்ளது Q கிடச்சிருக்கு, மீதி R. இந்த 4ஐயும் பொதுவான வடிவத்துக்கு மாற்றணும் சரிங்களா. இப்போ வகுபடும் எண் அப்படிங்கிறது 867. B என்பது வகுக்கும் எண். வகுக்கும் எண்ணையும் ஈவையும் பெருக்கல்ல போடணும். அப்போ 255 × 3 மீதியை கூட்டணும் சரிங்களா. ப்ளஸ் 102. இப்போது மீதி 0 வரைக்கும் இதே செயலை திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் யூக்ளிடின் வகுத்தல் வழிமுறை சரிங்களா. ரைட். எங்க 2வது நீள் வகுத்தல் படி இப்போ எதை உள்ளே வைக்கணும் பார்த்தீங்கன்னா வகுக்கும் எண் 255 உள்ளே வைக்கணும், மீதியை வகுக்கும் எண்ணாக வச்சுக்கணும் சரிங்களா. இப்போ 255 உள்ளே வச்சுக்கோங்க, மீதி 102 வகுக்கும் எண்ணாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டைம்ஸ் இருக்குது, 204 சரிங்களா. மீதி 51. மேலே உள்ளதான் Q, கீழே உள்ளது மீதி R. இதையும் அந்த பொதுவான வடிவத்துக்கு மாற்றுங்க. 255 வகுபடும் எண், 102 வகுக்கும் எண், பெருக்கல் 2ங்கிறது ஈவு, ப்ளஸ் 51 மீதி சரிங்களா. இப்போ மறுபடியும் நீள் வகுத்தல் முறைப்படி பார்த்தீங்கன்னா 102 வகுபடும் எண்ணாக போயிடும், 51 மீதி என்பது வகுக்கும் எண்ணாக வெளியே வந்துடும் சரிங்களா. இப்போ இதில் 2 டைம்ஸ் 51 இருக்குது. அப்போ 102 கழிச்சா 0 வந்தோடனே இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போது இந்த பொது வடிவத்துக்கு மாற்றுங்க. 102 வெளியில் இருக்கும், 51 பெருக்கல் 2 ப்ளஸ் 0 சரிங்களா. இப்போ நம்ம 0 வரும்போது எந்த நம்பரை வச்சு வகுத்தோம்? 51. இப்போ 51 தான் நம்ம 867க்கும் 255 மீப்போ சரிங்களா. எழுதிக்கோங்க. 867 மற்றும் 255 மீப்போவை 51 சரிங்களா. சரி, இது அப்படி எழுதிக்கோங்க. அடுத்த கணக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.